சாதம் நபியுடைய வரலாறை நம்ம படிக்கும் போதுங்க, முக்கியமாக இப்லீஸுடைய அந்த அகந்தை, அந்த பெருமை அடிப்பது, நான் தான் சிறந்தவன் என்ற அந்த உணர்வு, அதை வந்து நவீன காலத்துல இருக்கிற மெகலோமேனியா என்று சொல்லுவாங்க. இந்த மெகலோமேனியா என்று சொல்லக்கூடிய இந்த நோய்க்கான தீர்வையும் மறுப்பையும் நம்ம பார்க்க போறோம். நார்சிசமும் இதோடு தொடர்புடைய ஒரு விஷயம்தான். இதை வந்து மெகலோமேனியானா தற்பெருமை கோளாறு என்று கூட சொல்லுவாங்க. தற்புகழ்ச்சி அதனுடைய கிறுக்கு என்றும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ மெகலோமேனியா என்பது வந்து ஒரு அதிகாரத்துடைய ஆசை என்று சொன்னாங்க. அதிகார ஆசை, அளவுக்கு மீறிய தற்பெருமை, தன்னை மிக உயர்ந்தவனாக கருதக்கூடிய மனப்போக்கு, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகியவற்றால் உருவாகக்கூடிய ஒரு மனநிலை கோளாறு என்று சொல்லலாம். இட்ஸ் சைக்காலஜிக்கல் கண்டிஷன். ஸோ தமிழ்ல இதற்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தற்பெருமை கோளாறு இது போன்ற விஷயங்கள்லாம் தன்னை மிகப்பெரியவனாக அல்லது முக்கியமானவனாக எண்ணக்கூடிய ஒரு மனக்கோளாறு, தன்னை அதிகமாக புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மன வெறி, அடுத்தது வந்து பிறரை விட தாம் தான் உயர்ந்தவன் என்ற மாயையான ஒரு நம்பிக்கை. ஸோ மெகலோமேனியாவுடைய ஒரு நபர் வந்து தன்னை அளவுக்கு மீறி மதிப்பிடுவார். ஸோ இந்த மனநிலை கொண்ட ஒருவர் வந்து தமக்குள் இயல்புக்கு மீறிய அதிகார ஆசை, கட்டுப்படுத்தக்கூடிய விருப்பம், மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விருப்பம், அல்லது நான் தான் மிக பெரியவன் சிறந்தவன் என்ற மிகைப்படுத்தப்பட்ட எண்ணம் அவர் வச்சிருப்பார். ஸோ உண்மையில் இல்லாத அளவுக்கு தம்மை சக்தி வாய்ந்தவர், முக்கியமானவர் அல்லது சிறப்புக்குரியவர் என நம்புவதுதான் இதனுடைய முக்கிய அம்சம் என்று சொல்லலாங்க. சரி, இப்போ நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுக்கு போவோம். ஸோ உள்ளத்துடைய மிக மோசமான நோய்கள்ல ஒன்றுதான் இந்த மெகலோமேனியா. நவீன உலகத்துல நம்ம அதிகமாவே பார்க்கலாம் இல்லைங்களா? தன்னை மிக பெரியவன் என்று நினைக்கிறது, மற்றவங்களை இழிவாக பார்க்கிறது, என்னுடைய அறிவு தான் இறுதி ஒப்பீனியன் என்று எண்ணுவது, அதிகாரம், புகழ், அறிவு, பணம் மூலம் தன்னை வந்து ஒரு கடவுள் போல தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது தன் உள்ளத்தை. ஆனால் அல் குர்ஆன் சொல்லுது இந்த நோய் புதியதல்ல. இந்த நோய்க்கான தலைவர் யாரு? இப்லீஸ். இப்லீஸின் முதல் அகந்தையை நம்ம பார்க்கலாம் இல்லையா? இது குல்நாளில் மலாய்க்கத்து இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். நீங்கள் சஜ்ஜா செய்யுங்கன்னு சொல்லி மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எல்லாருமே சஜ்ஜா செஞ்சாங்க இப்லீஸை தவிர. அவன்தான் மறுத்தான், அகந்தை அடித்தான், மேலும் காஃபிர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்ராவுடைய 34வது ஆயத். இங்க அல்லாஹ் வந்து 2 விஷயத்தை வந்து கனெக்ட் செய்றாங்க. ஒன்று மறுப்பது, ரெஃப்யூசல், இன்னொன்று அகந்தை, அரகன்ஸ். ஸோ இப்லீஸுடைய பிரச்சனையை வந்து அறிவின்மை கிடையாது. அவனுக்கு அறிவு நிறைய இருந்தது. அல்லாஹ்வுடைய பண்புகள்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தான். உன்னுடைய இஸ்ஸத்தை கொண்டு கேட்கிறேன் என்றெல்லாம் துவா செஞ்சான். ஸோ அவன் அல்லாஹ்வை முழுமையாக நம்பினான். ஆனால் அவனுடைய ஈகோவை அவன் வணங்கினான், தன்னுடைய மன இச்சையை அவன் வணங்கினான். கால அன ஹைருன் மின்ஹு ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். நான் அவனை விட சிறந்தவன், ஆதமை விட. என்னை நீ வந்து நெருப்புலேருந்து படைச்சிருக்க, அவனை வந்து களிமண்ணால படைச்சிருக்க என்று பெருமை அடித்தான். நெருப்பு தான் சிறந்தது களிமண்ணை விட என்று. இது நிறைய சூறாக்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். சூரத்துல ஆராஃபுடைய 12வது ஆயத்துல கூட பார்க்கலாம். இதுதான் மனித வரலாற்றுடைய முதல் ரேசிசம் என்று சொல்லலாங்க. கேஸ்ட் சுப்பீரியாரிட்டி, எலைட்டிசம், நார்சிஸ்டிக் ஐடியாலஜி, இந்த நவீன கால மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நோய்க்கான முன்னோடி இப்லீஸ் அவர்கள் தான். ஸோ இப்லீஸ் வந்து என்ன பார்த்தான்? ஆதம் வந்து உருவாக்கப்பட்ட மெட்டீரியல். ஆனா அல்லாஹ் என்ன பார்த்தான்? ஆதம் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது, கீழ்ப்படிதல், தக்வா, இதையெல்லாம் பார்த்தான். ஸோ நவீன உலகத்துல இப்லீஸோடைய மென்டாலிட்டியை நம்ம எப்படி பார்க்கலாம்? நான் எஜுகேட்டட், நான் எலைட் கிளாஸ், நான் வந்து மாடர்ன், மற்றவர்கள் எல்லாம் பேக்வேர்டு, பிற்போக்குவாதிகள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், கீழ் ஜாதியினர் என்று நினைக்கக்கூடிய இந்த எல்லா எண்ணமும் வந்து நவீன உலகத்துல இருக்கு. இது எல்லாமே இப்லீஸுடைய மென்டாலிட்டி. இப்லீஸுடைய மாணவர்கள் இவங்க எல்லாம். ஏன்னா நான் சுப்பீரியர் என்று அவன் சொன்னான். இன்றைய நவீன உலகம் என்ன சொல்லுது? மேற்கத்திய நாகரிகம் உடைய நாங்கள் தான் மேல்தட்டு மக்கள், நாங்கள் தான் சுப்பீரியர் என்று சொல்லுது. பணக்காரர்கள் தான் சுப்பீரியர் சொல்லுது. மேல் ஜாதி உடையவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சிலர் சொல்லிக் கொள்றாங்க. சயின்டிபிக் எலைட் தான் சுப்பீரியர் என்று சொல்றாங்க. குர்ஆன் இந்த மென்டாலிட்டியை உடைக்குதுங்க. தவ்ஹீத் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் மட்டும்தான் உயர்ந்தவன், அவன்தான் அல் ஆலா, அல் அசீஸ் என்று நான் நம்ப வேண்டும். அதனால ஒரு உண்மையான முஸ்லிம் வந்து தன்னை வணங்க மாட்டான், தன்னுடைய ஈகோவை வணங்க மாட்டான், தன்னுடைய ஐடியாலஜியை வணங்க மாட்டான், தன்னுடைய மனோ இச்சையை வணங்க மாட்டான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில உங்கள சிறந்தவர் யார், கண்ணியத்துக்குரியவர் தக்வா உடையவர் தான் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது ஆயத். இங்கே வந்து ஜாதி கிடையாது, பணம் கிடையாது, டிகிரி கிடையாது, நிறம் கிடையாது, எதுவுமே கிடையாது. தக்வா மட்டும்தான் உங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி வைக்கும். ஃபிரௌன் பார்க்கலாம் இல்லைங்களா? இவங்கிட்ட இருந்தது பொலிட்டிக்கல் மெகலோமேனியா.
ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னான். நான் தானே அந்த உயர்ந்த இறைவன் சொன்னான். சூரத்துல் நாசியாத்துடைய 24வது ஆயத்து. இது வந்து பொலிட்டிக்கல் மெகலோமேனியா என்று சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வாதிகார போக்கூடியவர்கள், கல்ட் லீடர்ஸ் ஆகட்டும், செலிபிரிட்டி வர்ஷிப் ஆகட்டும், ஹைப்பர் நேஷனலிசம் ஆகட்டும், இது எல்லாம் ஃபிரௌனுடைய மென்டாலிட்டி. மேலும் மாடர்ன் நவீன உலகத்துல சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நார்சிசம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இன்றைக்கு உலகம் வந்து லைக்ஸு, ஃபாலோவர்ஸு, புகழ், செல்ஃப் இமேஜ், அட்டென்ஷன், பிரபலம் இதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னை பாருங்கள், என்ன பிரைஸ் பண்ணுங்க என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையுடைய கோலாக வச்சு. இதுதாங்க ஈகோவுடைய ஷிர்க் என்று சொல்லலாம். நான் சுப்பீரியர் என்று இப்ளீஸ் சொல்றான். ஆனா மாடர்ன் கல்ச்சர் என்ன சொல்றது? மெயின் கேரக்டரே நான் தான், நீங்களாம் சைடு கேரக்டர் என்பது போல மற்றவங்களை பார்க்குது. ஸோ கல்வி அறிவு அதிகரிக்கும் போது கூடவே பணிவும் சேர்ந்து வர வேண்டும். இல்லை என்றால் அது இப்ளீஸுடைய பாதை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ளீஸ் 2 பேரும் தவறு செஞ்சாங்க. ஆனா ரெஸ்பான்ஸ் வேற. ரப்பனா தொலம்னா அன்ஃபுசனா என்று துவா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சான்? மன்னிச்சான். மேலும் இப்ளீஸ் என்ன செஞ்சான்? பாவ மன்னிப்பு கேட்கல, அல்லாவே குற்றம் சொன்னான் இல்லையா? ஒருத்தர் தௌபா செய்யறாரு, வெற்றி பெறாரு. மற்றவர் ஈகோவை டிஃபெண்ட் செய்யறாரு, நிரந்தர நரகவாதியாக அல்லாவுடைய கருணையை விட்டு தூரம் ஆகுறாரு. ஸோ தௌஹீதுக்கும் மெகலோமேனியாக்கும் உள்ள இதுதாங்க, எதிர்ப்பதம் இதுதான். இன்னைக்கு நவீன காலத்துல மெகலோமேனியா எப்படிலாம் இருக்குன்னா, ரேசிசம், காஸ்டிசம், ஹைப்பர் நேஷனலிசம், செலிபிரிட்டி வர்ஷிப், இன்டெலெக்சுவல் அரகன்ஸ், ஏத்திஸ்டிக் எலைட்டிசம், ஏஐ சுப்பீரியாரிட்டி ஐடியாலஜி, டெக்னோகிராசி, பொலிட்டிக்கல் டிக்டேட்டர்ஷிப், இந்த வடிவங்கள் எல்லாம் வந்துருக்கு. ஆனா தௌஹீத் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அல் குர்ஆன் என்ன சொல்லி கொடுக்குது? பணிவை மேற்கொள்ளுப்பா, மறுமையில் அல்லாஹ் கிட்ட கணக்கு கொடுக்கணும், அல்லாவுக்கு அடிமையாக வாழு, நெறிமுறைகளை கடைபிடித்து வாழு, பாவ மன்னிப்பு செய், தௌபா செய் என்று அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. லா எதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபரின். உங்களை யாருக்கு அணு அளவு பெருமை தனது உள்ளத்துல இருக்கோ அவர் வந்து சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ இப்ளீஸ் என்பது ஒரு கிரியேச்சர் மட்டும் இல்லைங்க, அவன் வந்து ஒரு மென்டாலிட்டி. நான் பெரியவன், எனக்கு மேலே யாரும் இல்லை, என் அறிவு தான் இறுதி என்று சொல்லக்கூடிய ஒரு மென்டாலிட்டி. ஆனா தௌஹீத் என்ன சொல்லுது? நீ ஒரு அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் மட்டும்தான் உயர்ந்தவன், மனிதன் பலவீனமானவன், அகந்தை வந்து அழிவுடைய தொடக்கம் என்று சொல்லுது. ஸோ இன்னைக்கு நவீன காலத்துல பார்க்கலாம் இல்லைங்களா, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த மனவியல் வந்து உலகில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மனவியல். தன்னை மிக பெரியவன் என்று நினைக்கிறது, எப்போதும் எல்லாரும் என்னை பிரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, தன்னை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா மறுப்பு கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களால. மேலும் மற்றவர்களை கீழ்த்தரமா பார்ப்பது, நான் ஸ்பெஷல் என்ற எண்ணம், இதுதான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்லுவாங்க. மெகலோமேனியா வந்து இதனுடைய எக்ஸ்ட்ரீம் வடிவமாக பார்க்கப்படுது. அதிகார வெறி, கிராண்டியோசிட்டி, ஒரு சுப்பீரியாரிட்டி அப்சஷன். ஸோ குர்ஆன் இந்த மனநிலையை 1400 வருஷத்துக்கு முன்பே எக்ஸ்போஸ் பண்ணிருச்சுங்க. அதனுடைய முதல் முன்மாதிரி இப்ளீஸ் அவர்கள் தான். இப்ளீஸ் தான் முதல் நார்சிஸ்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜ்ஜா செய்ன்னு சொல்லும்போது காலான ஹைருன் மின்ஹு என்று சொன்னான், அவரோட நான் சிறந்தவர் என்று சொன்னான். இதுதான் அந்த நார்சிஸ்டிக் கோர், நான் தான் சுப்பீரியர் என்ற எண்ணம். தன்னை ஓவர் வேல்யூ பண்ணான் இப்ளீஸ், ஆதமை டீவேல்யூ பண்ணான், அல்லாஹ்வுடைய விஸ்டமே சேலஞ்ச் செஞ்சான். ஸோ இதுதான் மாடர்ன் என்பிடிஸோடைய ட்ரேட்ஸ், பண்புகளாக நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. தன்னுடைய செல்ஃப் இமேஜை இன்ஃப்ளேட் பண்ணிப்பாங்க, அரகன்ஸ் இருக்கும், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தங்களுடைய தப்பை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, பிளேமை ஷிஃப்ட் பண்ணுவாங்க இந்த டிசார்டர் உடையவங்க. ஸோ ஆதம் நபி வந்து நார்சிசம்க்கு எதிரான ஒரு முன்மாதிரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பணிவை வெளிப்படுத்தினாங்க, அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க. இதுதான் ஒரு ஆரோக்கியமான உள்ளம். தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டாங்க, பணிவை வெளிப்படுத்தினாங்க, தௌபா செஞ்சாங்க. ஆனா இந்த என்பிடி இருக்கிறவங்க, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் மென்டாலிட்டி இருக்கிறவங்க நான் தான் பர்ஃபெக்ட்னு நினைப்பாங்க. ஆனால் நபிமார்களுடைய மென்டாலிட்டி என்ன? நான் தவறு செஞ்சுட்டேன், இல்லை என்னை மன்னிக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு அட்டென்ஷன் இல்லாமல் வாழவே முடியல. தூங்கி எஞ்சி பல்லு விலகலைன்னா கூட ஃபோட்டோ போட்டு லைக்ஸ் எதிர்பார்க்குறாங்க, ப்ரைஸ் அடிக்ஷனில் இருக்கிறாங்க. அவங்கள ஏதாவது ஒரு மறுப்பு யாராவது கொடுத்துட்டா, சத்தியத்தை பேசிட்டா அந்த எதிர்த்தரப்புவாதியை உடனே உடைச்சிடணும்னு பார்க்குறாங்க. குர்ஆன் இந்த ஈகோ வர்ஷிப்பை வந்து நசுக்கி எடுக்குதுங்க. ஒன்னை நீ வந்து அளவு கடந்து விரும்பு என்று நவீன கால கல்ச்சர் சொல்லுது இல்லைங்களா. யாரும் ஒன்றை ஜட்ஜ் பண்ண முடியாது, உன்னுடைய உண்மையை நீயே கிரியேட் பண்ணி என்னெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் என்பிடியோடைய கல்ச்சர் தான் நவீன நாகரிகத்தில். அல்லாஹ்வை தான் நம்ம வாழ்க்கையோடைய மையமாக வைக்கணும். மனுஷன் ஒரு அடிமை, பணிவு இருக்கணும், நான் சுப்பீரியர்னு சொல்லி இப்ளீஸ் சொன்னான். இதுதான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டருடைய முன்மாதிரி. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க?
எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் என்று சொன்னாங்க. இதுதாங்க பணிவு, என்பிடியோடைய எதிர்ப்பு. ஒரு பாதை அவனை இப்லீஸ நரக நெருப்பு கொண்டு போச்சு, ஒரு பாதை அல்லாஹ்வுடைய கருணையின் பால் சொர்க்கத்தின் பால் இட்டுட்டு போச்சு. பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ல சில பேர் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருந்ததாக சொல்லுவாங்க. ஹிட்லரை சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பேரை சொல்லுவாங்க, முசோலினியை சொல்லுவாங்க, நெப்போலியனை சொல்லுவாங்க. இவங்களை எல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்லுவாங்க. நம்ம வரலாறு படிச்சா புரியும் ஏன் அவங்க அப்படி சொல்லப்பட்டாங்க என்று. இதுல குரான்ல பாத்தீங்கன்னா ஃபிரௌனு, இப்லீஸ், காரூனு இவங்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த பண்பை விட்டு நாம் நீங்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பை நம்ம கொள்ள வேண்டும். அதை நம்ம வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.